அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஹியர் ஃப்ரம் A to Z Astro Infinity Stream யூடியூப் சேனல். இன்னைக்கு டே 14 ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு பக்தியால அமாவாசை திதியே பௌர்ணமி திதியாக மாறிய உண்மையான பக்தி சக்தியின் வரலாறாக மாறிய அபிராமி பட்டரோட கதை தாங்க நம்ம பார்த்துருப்போம். அபிராமி பட்டர் யாருன்னா, நாம் இன்னைக்கு எல்லாருமே தினமும் பாடிட்டு இருக்கக்கூடிய அந்த அபிராமியின் துதியான அபிராமி அந்தாதி ஏற்றிய அபிராமி பட்டர், அவரை பற்றின கதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அபிராமி பட்டர் வேற யாரும் இல்லைங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கடையூர் ஸ்தலத்தில் அபிராமி அம்மன் கோவிலில் சுப்பிரமணிய ஐயர்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு அங்கே இருக்க கோவில் வேலைகளை பார்த்துட்டு இருந்த ஒரு அந்தனர் தான். இப்படி இருக்கிறப்ப அவர் பார்த்தீங்கன்னா சாதாரண உலக வாழ்க்கையில் ஈடுபாடே இல்லாமல் முற்றிலும் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குறதுக்கு போகிற வரைக்குமே அபிராமி அன்னை அபிராமி அன்னை அபிராமியே போற்றின்னு சொல்லிட்டு அன்னையை மட்டுமே நினச்சி அன்னையின் பொற்பாதங்களையும் திருவடிகளையும் மட்டுமே சரணம்னு சொல்லிட்டு தன்னை முழுசாக அபிராமி அன்னைக்காகவே அர்ப்பணித்து பக்தியாலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக தான் அவர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. இப்படியாக போயிட்டு இருந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை ஆண்டுட்டு வந்துட்டு இருந்த மன்னர் சரபோஜி மன்னர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் திருக்கடையூர் ஸ்தலத்துக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் அபிராமி அன்னையை நினச்சி முழுசா மூழ்கி போய் தியானம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு யாரு, சுப்பிரமணிய ஐயர். அவர்கிட்ட இவர் இன்னைக்கு என்ன திதி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அபிராமி அன்னையை எப்படி நினச்சி கற்பனை பண்ணிட்டு இருந்தாராம், ஒரு முழு பௌர்ணமி நிலவாகவே அம்மனுடைய முகம் ஜொலிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் பௌர்ணமி நிலவுக்கு ஒப்பிட்டு அபிராமி அன்னையை நினச்சி வணங்கிட்டு இருந்திருக்காரு, தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு சுப்பிரமணிய ஐயர். அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த மன்னர் கேட்டப்ப அன்னைக்கு அமாவாசை திதி ஆக்சுவலி போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இவர் அந்த மாதிரி அபிராமி அன்னையை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால அவர்கிட்ட இன்றைய தினம் பௌர்ணமி தினம் அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டாருங்க. ஆனா அன்னைக்கு பௌர்ணமி இல்ல அமாவாசைன்னு தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் கோபமா ஒரு மன்னரிடமே நீ பொய் சொல்றியா, ஒரு சாதாரண மனிதன் நான் இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டப்ப நீ மாத்தி சொல்ற, பொய் சொல்ற, இதனால எனக்கு ஏதாவது ஒரு விளைவுகள் இருந்தா நான் அதை எப்படி எதிர்கொள்வேன், ஒரு மன்னர் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாதா, இன்னைக்கு இரவுக்குள்ள பௌர்ணமி வரல அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக மரண தண்டனை வழங்கப்படும் சொல்லி உச்சக்கொட்ட கோபம் அடைஞ்சு அவரை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே ஆனா அன்னைக்கு அமாவாசை இல்லைங்களா, எப்படி நமக்கு முழு நிலவு பௌர்ணமி வரும். ஆனா இது எல்லாம் தெரிஞ்ச அபிராமி பட்டர் அதாவது சுப்பிரமணிய ஐயர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே தானே, நம்மளை படைச்சது அந்த தாய் தான், நம்மளை வளர்த்திட்டு இருக்கிறது அந்த தாய் தான், நமக்கு ஒவ்வொரு செயலையும் நம்ம நடக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கவங்களும் அவங்க தான். அப்ப இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டா அந்த சிக்கல்ல இருந்து தன்னை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது அந்த தாய்க்கு தெரியும். இல்ல அதுதான் அவரோட விதி அப்படின்னாலும் அது தாய் கொடுத்தது தானே, அபிராமி அன்னை கொடுத்தது தானே, அதனால நாம் இதுல ரியாக்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் அபிராமி அன்னையை வணங்க தொடங்கிட்டாருங்க. எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்கல, எதுவும் பேசல. ஏன்னா கண்டிப்பாக அன்னை நம்மளை காப்பாற்றுவா அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அவரை உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருந்தாருங்க அபிராமி அன்னை மேல, முழுசா அதுல தான் மூழ்கி இருந்தாரு. அதனால அவர் எதுவுமே பேசாம அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாம இருந்துட்டாருங்க. பட் சொன்ன மாதிரியே முழு நிலவும் வரல. அதுக்கு தகுந்த மாதிரியே காவலர்கள் அவரை இழுத்துட்டு போயிட்டு மரண தண்டனை கொடுக்குற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு குழி தோண்டி அந்த குழியில தீ மூட்டி அந்த தீக்குழிக்கு மேல அபிராமி பட்டர் அதாவது சுப்பிரமணிய ஐயரை அந்த இடத்துல தொங்க விட்டுட்டாங்க. 100 கயிறுகள் கட்டியிருந்தாங்களாம். ஒவ்வொரு கயிறையும் கட் பண்ணி விட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கட் பண்ண அந்த தீக்குழிக்குள்ள அவர் விழுந்துட்டாராம். அந்த நேரத்துல தான் அவர் அபிராமி அன்னை நினைச்சு அந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் மரணம் நம்ம நெருங்க போகுதுங்கிற எந்த ஒரு பதட்டமோ எதுவுமே கண்ணிலையோ முகத்திலையோ தெரியலீங்களா, அவ்வளவு ஆனந்தமாக நம்ம அன்னை கிட்ட போக போறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ல ரொம்ப சந்தோஷமா அன்னையை நினைச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாராம். அப்படி அவர் அந்த இடத்துல 100 பாடல்கள் பாடியிருக்காரு. அந்த 100 பாடல்கள் தான் இன்னைக்கு நாம அபிராமி அந்தாதின்னு சொல்லி போற்றப்பட்டு தினமுமே அந்த அந்தாதியை நம்ம பாடிட்டு வந்துட்டு இருக்கோங்க. நம்மளோட எல்லாரோட லைஃபோட சக்சஸ்க்கு நிச்சயமா எல்லாருமே தினசரி அபிராமி அந்தாதி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்க அபிராமி அந்தாதியை தினமுமே படிங்க. சரி வாங்க நம்ம மறுபடியும் கதைக்குள்ள போகலாம். அப்படி அவர் பாடிட்டு இருக்கிறச்ச 79வது பாடல் அவர் பாடும்போதுதான் அன்னையே இறங்கி அவரை காப்பாத்தினாங்களாம். என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய காதுல போட்டுட்டு இருந்த அந்த காதணி இருக்கும் இல்லைங்களா, தாயோடைய காதணி எப்படி இருக்குங்க, சும்மா ஜக 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 ஜகன்னு ஜொலிக்கும் இல்லைங்களா, அதை கழட்டி வானத்தை நோக்கி வீசி எறிஞ்சாங்களாம். அது பார்த்தீங்கன்னா நிலவு மாதிரி போய் நின்று முழு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு பிரகாசமாக வெளிச்சம் கொடுத்துதான். அமாவாசை அன்னைக்கு அவ்வளோ வெளிச்சம், உலக மக்கள்லாம் வியந்து போக மாட்டாங்களா, எல்லாரும் வியந்து போய் திகச்சு போய் பார்த்தாங்களாம். மன்னரும் அந்த இடத்துலயே மிகப்பெரிய அற்புதத்தை கண்ட மாதிரி வாயடைச்சு போய் திகச்சு போயிட்டாராம். அப்புறம்தான் தன்னோட தவற உணர்ந்து அபிராமி பட்டர் அதாவது சுப்பிரமணிய ஐயரை உடனே விடுவித்து அவர் காலில் போய் உங்க பக்தியை சோதிச்சுட்டேன், அவமதிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி தவறு இனிமே நான் செய்ய மாட்டேன், அன்னையோடைய அற்புதமான ஆசீர்வாதமும் பரிபூர்ண கடாட்சமும்
உரிமையும் உங்களுக்கு இருக்குது. உங்களை அவமதிச்சதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலை வந்து மன்னிப்பு கேட்டு தன்னோட தவறை உணர்ந்தாராம். அதற்கப்புறம் தான் அபிராமி அந்தாதி ஏற்றி அன்னையே வந்து இறங்கி காப்பாற்றினதுனால தான் அன்றிலிருந்து சுப்பிரமணிய ஐயர் அபிராமி பட்டர் அப்படிங்கிற பெயரோடு அழைக்கப்பட்டாராம். இந்த கதையிலிருந்து நம்ம முக்கியமான கான்செப்டுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். ஒரு பகவானை, ஒரு சுவாமியை, இறைவனை நாம் எப்போவுமே வந்துட்டு பக்தி அப்படிங்கிறது அந்த நிமிஷத்துக்கு நம்ம கோயிலில் போகிறோம், நம்ம வேண்டுதலை சமர்ப்பிக்கிறோம், அது நடந்ததையும் நம்ம மறந்துடுறோம். இல்லை நடக்கலை அப்படின்னா கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் இல்லையே, இருந்திருந்தார்னா எனக்கு இதை நடத்தியிருப்பாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் பக்தி கிடையாதுங்க. முழு நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் 5 வருஷமோ 10 வருஷமோ 2 வருஷமோ நமக்கு அதை இறைவன் நடத்தி கொடுப்பாரு. முழு மனதுடன் நம்பிக்கையுடன் அவரை நம்பி அந்த இடத்துல வந்துட்டு உண்மையான ஒரு பக்தியுடன் நாம் எந்த ஒரு இறைவனை சேவிச்சாலும் அம்பாள் கண்டிப்பாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொரு கதையிலும் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு பக்தி அப்படிங்கிறது என்றைக்குமே இறை நம்பிக்கை, அதாவது நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது தான் அது பரிகாரமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்பிக்கையுடன் முழு மனதோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இறைவன் நம்மிடம் தானாகவே நம் வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியின் அன்னையின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்னைக்கோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ கண்டினியூஸாக ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. இன்னும் நிறைய கதைகள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கதை பர்டிகுலராக வேணும் அப்படின்னு சொன்னால் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கதையை வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் நாளைக்கு ஒரு சூப்பர்பான இதே மாதிரி வீடியோ கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it is bye from Soumya here from A to Z Astro Infinity Stream YouTube channel. Thank you. அனைவருக்கும் நன்றி.